கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முதலீடு என்றால் என்ன, முதலீட்டின் குறிக்கோள்கள் என்ன, பங்குகள் டைப் ஆஃப் ஷேர்ஸ், பங்குகள் வகைகள் என்ன போன்ற விடயங்களையும் பார்த்திருந்தேன் நாங்கள். அதே போல பணத்தினுடைய நேர பெறுமதி சம்பந்தமாகவும் பார்த்திருந்தாங்க. சரிதானே? இன்றைக்கு பார்க்க போறோம் வந்து பணத்தின் எதிர்கால பெறுமதி. சரிதானே? அதாவது பணத்தின், அதாவது ஒரு முதலீட்டின் எதிர்கால பெறுமதி. முதலீட்டின் எதிர்கால பெறுமதி ரெண்டு பிரிவுகளை உள்ளடக்கியிருக்கு. ஒன்று மூலதனம், மற்றது வட்டி. சரியா? இப்ப முதலீட்டின் எதிர்கால பெறுமதியானது ரெண்டு பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கும். ஒன்று என்ன உள்ள மூலதனம், மற்றது வட்டி. அதாவது எதிர்கால பெறுமதி சமன் மூலதனம் சக உழைத்த வட்டி அல்லது தொடர் வட்டி. அதாவது எதிர்கால பெறுமதியினை கணக்கிடும் போது பொருந்துகின்ற வட்டியானது தொடர் வட்டியாக கணக்கிடப்படுகிறது. இங்கு வட்டியானது மூலதனத்துடன் சேர்க்கப்படுகிறது. எனவே சேர்க்கப்பட்ட வட்டியும் இதன் பின்னர் வட்டியினை உழைக்கும். எனவே இங்கு உழைத்த வட்டியானது மீள் முதலீடு செய்யப்படுகின்றது என்று அனுமானிக்கப்படுகிறது. நாங்கள் எஃப்டில டிபாசிட் பண்ணினா மெச்சூரிட்டியில வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டலோட அட் ஆகும். சிலவங்க இன்ட்ரெஸ்ட் தாங்க தனியாக ஒவ்வொரு மாதம் இன்றை கொண்டு கிரெடிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சிலாக்கள் இல்லை, எஃப்டி அது மெச்சூரிட்டியோட சேர்த்து கியூமுலேட்டிவ் ஆகி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, வட்டிக்கு வட்டி விடும். சரிதானே? அப்போ ஆகவே எதிர்கால பெறுமதியை கணக்கிடும் போது பொருந்துகின்ற வட்டியானது தொடர் வட்டியாக கணக்கிடப்படுகிறது. இந்த வட்டியானது மூலதனத்தில் சேர்க்கப்படுகிறது. மூலதனத்தோட வட்டி சேர்க்கப்படுகின்ற போது வட்டி பிறகு உழைக்கிற வட்டிக்கு பிறகும் அது உழைக்கும். வட்டி ஒன்று திருப்பி வட்டி உழைக்கும். ஸோ வட்டிக்கு வட்டி, சரியா? அந்த இன்கம் கிடைக்கும். ஸோ கேபிட்டல் பிளஸ் வட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எனவே சேர்க்கப்பட்ட வட்டியும் இதன் பின்னர் வட்டியினை உழைக்கும். எனவே இங்கு உழைத்த வட்டியானது என்ன செய்யப்படுது? திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படுதானே. ஸோ வட்டியானது மீள் முதலீடு செய்யப்படுகிறது என்று அனுமானிக்கப்படுகிறது. சரிதானே? அடுத்தது தனியான காசு கால பெறுமதி. ஒரு ஒரு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் கேஷ் ஃப்ளோ. சரியா? ஒரு சிங்கிள் கேஷ் ஃப்ளோவின் ஃபியூச்சர் வேல்யூவை பற்றி நாங்கள் பார்ப்போம். எதிர்கால பெறுமதி என்றது ரெண்டு பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம், மூலதனம் பிளஸ் வட்டி. இப்ப பார்க்க போறோம் தனியான காசு பாய்ச்சலின் எதிர்கால பெறுமதி. ஒரு தனியான காசு பாய்ச்சல் என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு ஒரு முறை மாத்திரம் வைப்பிலிடப்படும் பணமாகும். தனியான காசு பாய்ச்சல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு முறை மாத்திரம் வைப்பிலிடப்படுகின்ற பணம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, ஃபிக்ஸ்ட் டிபாசிட், ஒரு சேவிங்ஸ், அது குறிப்பிட்ட ஒரு பீரியட்டுக்கு தான் டிபாசிட் பண்ணும். ஸோ அதைத்தான் இந்த தனியான காசு பாய்ச்சல் சொல்றோம். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு ஒரு முறை மாத்திரம் வைப்பிலிடப்படுகிற பணத்துக்கு தனியான காசு பாய்ச்சல். நாம் 2 வருட காலப்பகுதிக்கு ஒரு சேமிப்பு கணக்கில் ரூபாய் 1000 5% வட்டி வீதத்துக்கு வைப்பில் விட்டோமானால் பின்வரும் சமன்பாட்டினூடாக 2 வருடங்களின் இறுதியில் காணப்படும் மூலதனம் மற்றும் வட்டி என்றவற்றை கணக்கிட்டுக் கொள்ளலாம். சரி, அப்ப நாம் 2 வருட காலப்பகுதிக்கு ஒரு சேமிப்பு கணக்கில் ரூபாய் 1000 5% வட்டிக்கு வைப்பில் விட்டோமானால் பின்வரும் சமன்பாட்டினூடாக 2 வருடங்களில் இறுதியில் காணப்படும் மூலதனம் பிளஸ் வட்டி, சரியா, என்பவற்றை கணக்கிட்டுக் கொள்ளலாம். சரியா? இப்போ பாருங்க சமன்பாடு FE ஈக்குவல் டு PV இன்டு 1 பிளஸ் I இன் எண்ணாம் அடுக்கு. அப்போ FE என தெரியும், பணத்தின் எதிர்கால பெறுமதி. PV என்பது பிரசன்ட் வேல்யூ, அதாவது நிகழ்கால தற்போதைய பெறுமதி, இன்டு 1 பிளஸ் I இன் எண்ணாம் அடுக்கு.
ஒன்று ஐ என்றால் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், என் என்பது நேர காலம். சரியா? அப்ப இந்த சமன்பாட்டில நாங்க பிரதியிடுவதன் மூலமாக 2 வருடத்துக்கு பிற்பாடு எங்களுக்கு எவ்வளவு வருமானம் அல்லது எவ்வளவு மூலதனம் மற்றும் வட்டி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை கண்டுகொள்ளலாம். சரியான பிள்ளைகள், இப்ப பாருங்க, FV ஈக்குவல் டு பிவிக்கு பதிலாக நாங்கள் 1000 ரூபாய் வைப்பிடுறோம். ஸோ பிவிக்கு பதிலாக 1000 ரூபாய் நாம் இதை செய்யலாம், பிரதியீடு செய்யலாம். இன்டு 1 பிளஸ் ஐ இன் எண்ணாம் மடங்கு. 1 பிளஸ் ஐக்கு பதிலாக 5%. 5% நாங்கள் தசமதானத்துக்கு நாங்கள் 5 வீதத்தை தசமதானத்துக்கு மாத்திரம்னா 0.05. ஸோ 0.05 பிளஸ் 1 முழுவதின் 2ஆம் மடங்கு 2 வருட கால பகுதி தான் நாங்கள் டிபாசிட் பண்றோம். ஸோ 1000 இன்டு 1 பிளஸ் 0.05 முழுவதின் 2ஆம் மடங்கு. அப்படி பார்த்தோம்னா இதன் எதிர்கால பெறுமதி எங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 1000 இன்டு பிராக்கெட் 1 பிளஸ் 1 சக 0.05க்கு சேர்த்தோம்னா என்ன வரும்? 1.05 1/05 முழுவதின் எதிராம இருக்கு 2ஆம் மடங்கு, 2 வருடம் இன்னும் 2ஆம் மடங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1102 ரூபாய் 50% எங்களுக்கு 2 வருட கால பகுதியில் எதிர்காலத்தில் 2 வருட முடிவில் வந்து எங்களோட கைக்கு கிடைக்கும். நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்றோம் எவ்வளவு? 1000 நாங்கள் சேமிப்பு கணக்கில் டிபாசிட் பண்றோம். ஸோ 2 வருஷம் முடிய எங்களோட கையில் இருக்க காசு இந்த பெறுமதி எவ்வளவு? 1102 ரூபாய் 50%. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணின எவ்வளவு? 1000 ரூபாய். ஆக எங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளவு? 102 ரூபாய் 50%. அப்ப இதுதான் தனியான காசுப்பாட்டின் எதிர்கால பெறுமதியை கால்குலேட் பண்ற ஃபார்முலா. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் கேஷ் ஃப்ளோ. சமன்பாட்டில் கொடுக்கப்பட்ட கால ட்ரெண்ட் என்பது இங்கு நாம் ஒரு கால பகுதிக்கு மாத்திரம் கணக்கெடுக்கிறோம், அதாவது 2 வருடங்கள். மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 1 பிளஸ் ஐ என்பது எதிர்கால பெறுமதி வட்டி காரணியாகும். இதன் மூலம் ஒவ்வொரு கால பகுதிக்கு ஒவ்வொரு வட்டி வீதங்களில் கணித அட்டவணையை பயன்படுத்தியும் இதை கணக்கெடுக்கலாம். உங்களுக்கு வந்து சில நேரத்தில் எக்ஸாம்ல வந்து இந்த 1 பிளஸ் ஐ என்ன நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்குமான ஒரு 10 வீதத்துல ஒரு வருஷம் 2 வருஷத்துல எவ்வளவு கழிவு காரணி இருக்கும், அதாவது 3 வருஷத்துல எவ்வளவு இருக்கும் நீங்க அட்டவணையை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அல்லது சமன்பாட்டில் மட்டும் பிரதியீட்டு செய்து கொள்ளலாம். ஸோ அதைத்தான் இதுல சொல்லப்படுகிறது. அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஒரு முதலீட்டாளர் 1000 ரூபாயினை 10 வீத வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு வைப்பிலிட்டால் 5 வருடங்களின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் தொகையை பின்வருமாறு கணக்கிடலாம். அப்ப என்ன வாய்ப்பாடு எங்களுக்கு தெரியும்? FE சம PV இன்டு 1 பிளஸ் ஐ என்ன மடக்கு. ஸோ FE எங்களுக்கு 5, FN 5 வருடங்களுக்கு பின் எவ்வளவு கிடைக்கும் என்றதை நம்ம பார்க்கணும். ஸோ 1000 இன்டு 1 பிளஸ் ஐ 5ஆம் மடக்குன்னா 1 சக 0.01 10 வீதத்தை நாங்கள் 0.10 10 வீதத்தை தசமதானத்துக்கு மாத்திரம்னா 0.10 1 பிளஸ் 0.10 1 இன்டு 1.1 சரியானே. 1 சக 0.1 1.1 கூட்டினேன் அதிண்ட 5ஆம் மடங்கு சரிதானே பிள்ளை. ஸோ எப்படி பார்க்கலாம் நீங்க? 1000 இன்டு within bracket 1.1 within bracket க்ளோஸ் பண்ணி அதிண்ட 5ஆம் மடங்கு. அப்போ எவ்வளோ வரும்? 1610 ரூபாய் 51% வந்து அவருக்கு 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கும். ஸோ அவர் ப்ரெசன்ட்லி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற? 1000 10 வீத வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு வைப்பிட்டாருன்னா
5 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு? 1610 ரூபாய் 50 சதம் 5 வருஷத்துக்கு பிறகு. ஸோ அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு? 610 ரூபாய் 50 சதம். ஸோ அதுதான் அவருக்கு கிடைக்கிற வட்டி வருமானமாக இருக்க போகிறது. சரிதானே? இந்த வட்டி வீதமானது படிப்படியாக காலம் அதிகரிக்க அதிகரிக்க வட்டி வீதமும் அதிகரித்து காலமும் அதிகரிக்கிறதுக்குள்ள இந்த கிடைக்கிற பெறுமதியும் என்ன செய்யும் அதிகரிப்பு போக்கு அதிகரிக்கின்ற போக்கினை காட்டிக்கொண்டு இருக்கு. சரி, இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு முதலீட்டாளர் ரூபாய் 2000 10% வட்டி வீதத்தில் 2 வருட கால பகுதிக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டியினை பெறும் வண்ணம் முதலீடு செய்கிறார். சரியா? ஒரு முதலீட்டாளர் ரூபாய் 2000 10% வட்டி வீதத்துல 2 வருட கால பகுதி. சரியா? ஒரு முதலீட்டாளர் ரூபாய் 2000 10% வட்டி வீதத்துல 2 வருட கால பகுதிக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை செமி அனுவலி வட்டியினை பெறும் வண்ணம் முதலீடு செய்கிறார். 2 வருட இறுதியில் எதிர்கால பெறுமதியினை கணக்கிடும். அப்ப ஒரு இன்வெஸ்டர் இருக்கிற அவர் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற 10% இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸ்ட் ரேட். சரியா? வருஷத்துக்கு 10%, 2 இயர்ஸ் டிபாசிட் பண்றேன். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். சரியா? அரையாண்டுக்கு ஒரு முறை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், நான் எடுப்பேன். ஸோ அப்படி என்றால் அவர் எத்தனை தரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருப்பார்? 2 வருஷத்துல 4 தரம் எடுத்திருப்பார். படி 2 வருஷத்துக்கு 4 தரம் எடுத்திருப்பார். அப்படி அவர் எடுப்பாராக இருந்தால் 2வது வருஷம் முடிவில் அவருக்கு கிடைக்கிற காசு எவ்வளவு, எதிர்கால பெறுமதி எவ்வளவு நினைக்கிறாங்க. சரி, அதுக்கான வாய்ப்பாடு ஃபியூச்சர் வேல்யூ FE = PV × 1 + 1/m × NM. M என்பது எத்தனை முறை வட்டி செலுத்தப்படுகின்றது என்பதனை இது குறிக்கின்றது. M என்றது என்னதை குறிக்குது? எத்தனை வருஷத்துக்கு எத்தனை முறை வட்டி செலுத்தப்படுகின்றது என்பதனை குறிக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா PV FE = ஃபியூச்சர் வேல்யூ = PVக்கு பதிலாக நாங்கள் எவ்வளவு போடுவோம்? 2000 × 1 + I இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 10% டிவைடட் பை M எத்தனை தடவைகள் வட்டி செலுத்தப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வட்டி செலுத்தப்படுது? அரையாண்டுக்கு ஒரு முறை என்றால் 2 தடவைகள் செலுத்தப்படுது. ஸோ I × M, அதாவது I 10%, M எத்தனை தடவைகள் செலுத்தப்படுது? 2%. ஸோ 10% 2. சரியானே? முழுவதை பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அது இந்த NM, N என்றது என்ன? வருடங்களின் எண்ணிக்கை, அதாவது எத்தனை வருஷத்துக்கு டிபாசிட் பண்ணியிருக்கிறேன். எம்ன்றது என்ன? வட்டி பெறுகின்ற வட்டி எத்தனை முறை செலுத்தப்படுகிறது என்றத எண்ணிக்கை வருஷத்துக்கு. 2 வருஷம் இன்டு M M 2. N எத்தனை முறை வருஷத்துக்கு கிடைக்கும்? 2 தடவை இருக்கின்றது கிடைக்கிறது. 2 × 2 4. ஸோ ஸோ 2000 சரியானே? 2000 தர விதின் பிராக்கெட் 1 சக 0.10 சரிதானே? அதாவது I × M, அதாவது 0.10 டிவைட் பண்ணாலும் 2000.
கூட பிரேக்கெட் போடும் இல்லையா? அதாவது 10 வீதத்தை 2ஆல் பிரிக்கும்னா 5 வீதம். ஸோ 0.05. ஸோ நான் இலகுவாக பார்க்கலாம். 1 சக 0.05 முழுவதை பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இத்திரியா மடக்கு என்எம் எண்ணுக்கு 2 வருஷம், எம்முக்கு 2 தடவைகள். ஸோ 2 × 2 4. ஸோ 4ஆல் 4ஆம் மடக்கு பார்த்தோம்னா 2431 ரூபா ஒரு சதம் 0.1 வேறு சரியா 2431. ஸோ 2000 ரூபாயை அவர் இன்வெஸ்ட் பண்ணி அரையாண்டுக்கு ஒரு முறை அவர் வட்டியை பெற்றுக்கொண்டு வருவார். 2வது வருஷம் முடிவில் அவருக்கு கையில் கிடைக்கிற காசு எவ்வளவுலையே 2430 கையில் காசாக கிடைக்கும். சரிதானே? ஓகே. அடுத்தது ஓர் ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி. ஆண்டுப்படிகள் என்பன அடிப்படையில் குறிப்பிட்ட நிலையான கால பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில் செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஆண்டுப்படிகள் என்பன அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நிலையான கால பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில் செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஓர் ஆண்டுப்படியின் தனித்தன்மை என்னவெனில் ஒரே தொகை காசு பாய்ச்சலானது இந்த கால பகுதியில் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லது வைப்பிலிடப்படுகின்றது. காசு பாய்ச்சலானது வருடாந்தம், அரையாண்டு அல்லது மாதாந்தமாகவும் இருக்கலாம். ஆண்டுப்படிகள் என்பன அடிப்படையில் ஓர் குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில் ஓர் குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில் செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஆண்டுப்படிகள் என்பன அடிப்படையில் ஓர் குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில ஓர் குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில செலுத்தப்படும் அல்லது அதாவது ஒவ்வொரு காலமும் வந்து ஒரு 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 சேம் இன்டர்வல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து சேமான அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணப்பட்டு கொண்டு வரும். சரியா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நிலையான ஒரு காலப்பகுதியில் வந்து குறிப்பிட்ட ஒரு அலைவன் அடிப்படையில் வந்து இது செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும். ஒரு செலுத்தப்படும், டிபாசிட் பண்ணப்படும், அதாவது ஒரு வருமானம் பெற்றுக்கொள்ளப்படும். நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஒரு ஆண்டுப்படியின் தனித்தன்மை என்னவெனில் ஒரே தொகை காசு பாய்ச்சலானது இந்த காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ளப்படும். அதாவது சேம் அமௌண்ட் வந்து இந்த காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியான? அல்லது வைப்பிலிடப்படுகிறது. காசு பாய்ச்சலானது வருடாந்தம், அரையாண்டு அல்லது மாதாந்தமாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு முதலீட்டாளர் மாதாந்தம் ஒரு முதலீட்டு கணக்கு 1000 ரூபாயை வைப்பிலிடுகிறார். பல்வேறு வகையான ஆண்டுப்படிகள் காணப்பட்டால் 2 அடிப்படை ஆண்டுகளது எதிர்கால பெறுமதி சரியா? முதலீட்டாளர் மாதாந்தம் ஒரு முதலீட்டு கணக்கில வந்து 1000 ரூபாயை வைப்பிடுகிறார். பல்வேறு வகையான ஆண்டுப்படிகள் காணப்பட்டாலும் 2 அடிப்படை ஆண்டுப்படிகளது எதிர்கால பெறுமதி கணிப்பீட்டு செயல்முறை காணப்படுகிறது. அவையாவன ஒன்று சாதாரண ஆண்டுப்படி, மற்றது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி. ஒரு நிலையான ஒரு ஆண்டுப்படி அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில் செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஓர் ஆண்டுப்படியின் தனித்தன்மை என்னவெனில் ஒரே தொகை காசு பாய்ச்சலானது இந்த காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது வைப்பிலிடப்படுகிறது. காசு பாய்ச்சலானது வருடாந்தம், அரையாண்டு அல்லது மாதாந்தமாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு முதலீட்டாளர் மாதாந்தம் ஒரு முதலீட்டு கணக்கில்
ரூபாய் 1000 வைப்பிலிடுகின்றார். பல்வேறு வகையான ஆண்டுப்படிகள் காணப்பட்டாலும் 2 அடிப்படை ஆண்டுப்படிகளது எதிர்கால பெறுமதி கணிப்பீட்டு செயல்முறைகளை பற்றி பார்ப்போம். சரி, அப்ப பின்னுக்கு நான் பார்ப்போம். அவையாவன ஒன்று சாதாரண ஆண்டுப்படி, சரியா? அடுத்தது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி. ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி அனுமதி. ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி எப்படி என்றால், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி அனுமதி ஒரு நிலையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் சமமான கொடுப்பனவு தொடர் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் தொடர் ஓர் சாதாரண ஆண்டுப்படி எனப்படும். சாதாரண ஆண்டுப்படிகளுக்கான உதாரணமாக பொதுவாக மாத இறுதியில செலுத்தப்படுகின்ற கடன் தவணை பணம் மற்றும் தொடரும் முதலீட்டு வாய்ப்புகள் குறிப்பிடலாம். சரியா? மாத இறுதியில செலுத்துகிற கடன் தவணை பணம் சமனான தொகை குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. சரியா? பின்வரும் சமன்பாட்டினை பயன்படுத்தி ஒரு சாதாரண ஆண்டு பெறுமதியில் எதிர்கால பெறுமதியை கணிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? FPA என்று சொன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அனுமதி, அதாவது ஒரு சாதாரண ஆண்டு படுகின்ற எதிர்கால பெறுமதியை கொண்டு நாங்கள் கவுண்ட் பண்ணி சொன்னோம். அதாவது A என்று 1 + I எண்ணாம் மடங்கு -1 டிவைடட் பை 20 ஸோ இந்த A என்பது ஆண்டுப்படி. சரியா? A என்பது ஆண்டுப்படி. ஸோ இந்த கணக்கை ஒன்று செய்து பார்க்கக்கூடாது, உங்களுக்கு இலகுவாக. ஆண்டுப்படி என்பது என்ன? ஒரு சமனான ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் செலுத்தும் ஒரு கால இடங்கள். ஸோ அப்படி செலுத்தி கொண்டு வரக்குள்ள உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த ஒரு சாதாரண ஆண்டுப்படி எதிர்கால பெறுமதி. ஒரு முதலீட்டாளர் ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் 5 வருட காலத்திற்கு வைப்பில் இடுவாராகவும் 5 வருட காலத்திற்கு இறுதியில் அவரால் எவ்வளவு தொகை பணம் பெற்றுக் கொள்ளப்படும். சரியா? ஒரு முதலீட்டாளர் ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் 5 வருட காலத்திற்கு வைப்பிடும். ஒவ்வொரு வருடத்தின் இறுதியில ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் 5 வருட காலத்திற்கு வைப்பிடுகிறார். சரியா? ஸோ 5 வருட காலத்துக்கு இறுதியில் அவரால் எவ்வளவு தொகை பணம் எடுத்துக்கொள்ளப்படும் என்றுதான் இப்ப கேள்வி. சரி, அப்ப எங்களை வாய்ப்பாடு தெரியும். FPA ஃபியூச்சர் வேல்யூ அனுமதி. சரியா? ஃபியூச்சர் வேல்யூ அனுமதி A இன்டு A இன்டு 1 + I எண்ணாம் மடங்கு -1 முழுவதின் கீழ் I. சரியானே? ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் அனுநூற்றி ஆண்டுப்படி எவ்வளவு, ஒவ்வொரு வருடத்தின் இறுதியில் அவர் எவ்வளவு டிபாசிட் பண்றார்? 1000 ரூபாயில டிபாசிட் பண்றார். சரி, அப்ப ஏக்கு பதிலாக 1000 போடுங்க. 1 + I, ஐஏக்கு என்ன? வட்டி வீதம். எவ்வளவு வட்டி வீதம்? 10%. ஆகவே 0.1. சரிதானே பிள்ளைகள்? -1 டிவைடட் பை I என்ன? 10%. 0.1. ஸோ நாங்கள் இதை சுருக்கமாக இருந்தால் எவ்வளவு வரும்? 1.5. எப்படி சுருக்கலாம்? 1000 within bracket 1000 into
1.1 within bracket close முழுவதின் அஞ்சாம் அடுக்கு minus 1 divided by 5.10. இப்படி பார்ப்பீங்க 1000 into within bracket 2 within bracket அடிக்க வேண்டியிருக்கும் 1.10 இந்த அஞ்சாம் அடுக்கு minus 1 within bracket close பண்ணி divided by 1 அப்போ என்ன விட வரும் 6105. ஸோ அப்போ ஒவ்வொரு வருடத்தின் இறுதி விலையும் வந்து 1000 ரூபாயின 10 வீத வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு வைத்துவிட்டு வருகிறதா 5 வருட காலப்பகுதியில் இறுதியில் வந்து அவரால் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய பெறுமதி வந்து 6105 ரூபாய் 10 சதம். இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலமாக நம்மளுடைய அடுத்த கேள்வி வினா வந்து ஒரு முதலீட்டாளர் 5 வருட காலப்பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ரூபாய் 2000 15 வீத வட்டி வீதத்தில் முதலீடு செய்வாராயின் 5வது வருடத்தின் இறுதியில் அவர் பெறும் பணத்தொகை ஆகும். ஒரு முதலீட்டாளன் 5 வருட காலப்பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ரூபாய் 2000 வந்து 15% வட்டி வீதத்தில் முதலீடு செய்யும். 5வது வருடத்தின் இறுதியில அவர் பெறும் தொகை. அப்ப எங்களுக்கு இந்த வாய்ப்பாடு தெரியும் தானே, FBA சமன் ஈக்குவல் டு A into 1 plus I in 1 plus I in என்ன வாய்ப்பாடு 1 plus I into n minus 1 divided by I. ஏற்கனவே சொன்ன கணக்கின்படி பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு முதலீட்டாளன் ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலையும் வந்து 1010 வட்டி விகிதத்தில் 5 வருட காலத்தில் கைப்பற்றிட்டார். 5 வருட காலத்தின் இறுதியில் அவரால் பெற்றுக்கொள்ளப்படும் பணம் எவ்வளோனா கேட்டது. இங்க வந்து 5 வருட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ரூபாய் 2000 15 வீத வட்டியில் முதலீடு செய்கிறார். 5வது வருடத்தின் இறுதியில் அவர் பெறும் பணத்தின் தொகை யாது என்றால் இந்த கேள்வி. சரியா? ஸோ நாங்கள் அதே சமன்பாட்டில் நாங்கள் இதை பிரதியிட்டு செய்வோம். FBA சமன் A into 1 plus I in n minus 1 divided by I என்ற சமன்பாட்டில் போட்டு நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் செய்வோமாக இருந்தாங்க. n minus n மடக்கு minus 1 அது 1 plus I in என்ன மடக்குன்னு வரணும், அது என்னென்று வந்துட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கிறதா இப்படி வராது. என்ன மடக்கு முழுவதும் அடுக்குன்னு வரணும். -1 divided by ஐயால் பிரித்தமாக இருந்தால் 13,840 ரூபாய் வரும். சரி, அப்போ ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலேயும் வந்து 2000 ரூபாய் 15 வட்டி வீதத்தில் முதலீடு செய்வாராக இருந்தால்
அஞ்சாவது வருஷத்தின் இறுதியில் வந்து 13,484 அவர் பெறுவார். சரி, ரைட். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தானே, அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணுவோம். 5 மினிட்ஸ் பிரேக், அதோட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். சரி, பிரேக், ஆஃப்டர் பிரேக் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு முதலீட்டாளர் வந்து 5 வருஷ காலப்பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலேயும் வந்து இவர் 2015% வட்டி வீதத்தில் முதலீடு செய்வதாக இருந்தார். அவர் 5வது வருடத்தின் இறுதியில அவர் பெறுகின்ற பணத்தொகை எவ்வளவு என்றால் கேள்வி. அப்போ இந்த வாய்ப்பாடு தெரியும். ஃபியூச்சர் வேல்யூ அனுமிட்டி ஈக்குவல் டு ஆண்டுப்படி அனுமிட்டி இன்டு 1 + I முழுவதின் எண்ணாம் மடக்கு -1. அதில் என்னன்றது தவறு அடிபட்டது. முழுவதின் எண்ணாம் மடக்கு -1 டிவைடட் பை I. ஸோ சுருக்கினோம்னா 14,000 ஐக்கு பதிலாக வந்து 15%, எண்ணுக்கு பதிலாக 5 வருடத்தையும், ஏக்கு பதிலாக 2000 நாங்கள் பிரதியீடு செய்தோம் என்றால் விடை வந்து 13,484 ரூபாய். சரி தரப்பிலே, ஓகே. அடுத்தது வந்து ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி. ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் அனுனுட்டி டியூ. செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி என்பது சமனான கொடுப்பனவு தொடராகும். இங்கு ஒவ்வொரு காலத்தின் ஆரம்பத்திலும் கொடுப்பனவானது மேற்கொள்ளப்படுகிறது அல்லது பெறப்படுகிறது. பின்வரும் சமன்பாட்டின் பயன்படுத்தி செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியினுடைய எதிர்கால பெறுமதிகளை நாங்கள் கணிப்பிட்டுக் கொள்ளலாம். சில செலுத்தப்பட வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால அதுக்கான வாய்ப்பாடு FVA ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு A இன்டு, அதாவது அனுனுட்டி இன்டு 1 + I இன் எண்ணாம் மடக்கு டிவைடட் பை I -1 இன்டு 1 + I. அதாவது 5 வருட காலத்திற்கு ஒரு முதலீட்டாளர் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்வாராகவும் 5 வருடத்தின் இறுதியில் அவரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணத்தொகை யாது? இதுவரைக்கும் முதல் பார்த்துனாங்க ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் 1000 ரூபாய் டிபாசிட் பண்ணுவார் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப வந்து ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலுமே வந்து ரூபாய் 1000 டிபாசிட் பண்ணினாங்கன்னா இறுதியில கிடைக்கிற இறுதியில கிடைக்கிற வருமானம் எவ்வளவு என்றதுதான் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? 5 வருட காலத்திற்கு ஒரு முதலீட்டாளர் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் ரூபாய் 1000 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்வாராக இருந்தால் 5 வருடத்தின் இறுதியில் அவரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணத்தொகை என்ன? சரியா? ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு A இன்டு 1 + I இன் எண்ணாம் மடக்கு -1 டிவைடட் பை I பிறகு 1 + I ஆல பெருக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் சமன்பாட்டில் நாங்கள் இலகுவாக நாங்கள் விதின் பிராக்கெட் போட்டு தந்திருக்கிற சமன்பாட்டை பிரதியீடு செய்யலாம். ஏக்கு பதிலாக இங்கு 1000 பிரதியீடு செய்ய வேண்டும். ஐக்கு பதிலாக 10%, எண்ணுக்கு பதிலாக 5 வருடத்துக்கும் பிரதியீடு செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் பிரதியீடு ஃபர்ஸ்ட்டாக வந்து முதலாவது பிரேக்கெட்டை தான் நீங்கள் சமன்பாட்டை தீர்க்க வேண்டும். அதாவது 1 + 10% இன்டு 5ஆம் மடக்கு -1 10ஆல் பிரிக்கிற அந்த முதலாவது அடைப்புக்குறைக்குள்ள இருக்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்டா சமன்பாட்டை தீர்க்க வேண்டும். சரியான? அதுக்கு அப்புறம் தான் நீங்க 1.1 அதாவது 1/10 இருக்கு அதால பெருக்கி பிறகு 1000ஆல அதை பெருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? விளையும் கொள்ளுங்க. அதாவது இதுக்கு முதல் பார்த்துனாங்க ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலுமே வந்து அவர் முதலீடு செய்து வந்தார் என்றால்
அந்த குறித்த வருட இறுதியில அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற பணத்தின் அளவு என்ன என்றதை பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பாடு பார்த்து நாங்கள். அதாவது அதுக்கு இப்போ பார்த்து நாங்கள் வந்து a into 1 plus i இன் எண்ணாம் மடங்கு -1 டிவைடட் பை i. இந்த வாய்ப்பாடு அதாவது ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் முதலீட்டாளன் போட்டுக்கார வருடத்தின் இறுதியில அவரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணத்தொகை எவ்வளவு என்று கேட்கக்குள்ள வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பாடு a இன்டு 1 பிளஸ் i. அதாவது i வந்து வட்டி வீதம், a வந்து போடுற தொகை ஒரு ஆரம்பத்திலேயும், i வந்து வட்டி வீதம், n வந்து அவர் எத்தனை வருஷத்துக்கு போடுற -1 அடைப்புக்குரிய முடிச்சிட்டு திருப்பி அந்த விடைய 1 பிளஸ் ஐயால பெருக்க வேண்டும். சரியா? 1 பிளஸ் ஐ என்றது 1 சக வட்டி வீதம். ஸோ அவ்வாறு பெருக்கும் பொழுது இதற்கான விட வந்து 6,115 ரூபாய் 61 சதவீதம். ஃபர்ஸ்டா வந்து முதலாவது அடைப்புக்குறிக்கு இருக்கிற விடைய கண்டு அதை ஏஆல பெருக்கி பிறகு 1.1 பெருக்குவீங்களாக இருந்தால் சாரி நெட்வொர்க் இரரால கிளாஸை கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆகிட்டுது, அதனால தான் இதில் ஸ்பக் ஆகிட்டு. ரைட், இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டு படியின் எதிர்கால பெறுமதி பற்றி தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. செலுத்த வேண்டிய ஆண்டு படியின் எதிர்கால பெறுமதி என்பது ஒரு சமனான கொடுப்பனவு தொடர் ஆகும். இங்கு ஒவ்வொரு காலத்தின் ஆரம்பத்திலும் கொடுப்பனவானது மேற்கொள்ளப்படுகிறது அல்லது பெறப்படுகிறது. பின்வரும் சமன்பாட்டினை பயன்படுத்தி செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதியை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், கணிப்பிட்டு கொள்ளலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உதாரணம் சமன்பாடு தந்திருக்கிறாங்க. எஃப்இ சமன் ஏ இன்டு 1 பிளஸ் ஐயின் எண்ணாம் அடுக்கு முழுவதில் எண்ணாம் அடுக்கு -1 இன்டு 1 பிளஸ் ஐ டிவைடட் பை ஐ. அதாவது ஏ அணுநூற்றி அதாவது ஏ இன்டு 1 பிளஸ் ஐ முழுவதின் எண்ணாம் அடுக்கு -1 பிறகு 1 பிளஸ் ஐ ஒரு சமன்பாடாக இருக்கு. அப்ப நீங்க சுருக்கும் பொழுது இப்ப உதாரணத்தை கணக்கு கீழே தந்திருக்காங்க பாருங்க. 5 வருட காலத்திற்கு ஒரு முதலீட்டாளன் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் ரூபாய் 1000 10 வீத வட்டியில் ஆரம்பத்தில் 10 வீதத்தை வட்டி வீதத்தில் முதலீடு செய்வதாக இருந்தால் 5 வருடத்தின் இறுதியில அவரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணத்தொகை யாதுன்னு சொல்லி அதை கேள்வி இருக்கு. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கு பதிலாக நாங்க 10 வீதத்தை பிரதியீடு செய்யலாம், ஏக்கு பதிலாக வந்து 1000 நாங்க பிரதியீடு செய்யலாம், ஸோ எண்ணுக்கு பதிலாக வந்து 5 வருடத்துல பிரதியீடு செய்யலாம். அப்ப இது வந்து ஒவ்வொரு வருடத்தில் ஆரம்பத்திலும் அவர் இன்வெஸ்ட் பண்றதுனால அதே போல அவர் இறுதியில தான் அந்த ரிட்டர்ன் அவருக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடு அந்த பெரிய பிராக்கெட்டை பாருங்க. இங்க வந்து இந்த பெரிய பிராக்கெட்ல வந்து இந்த 1 பிளஸ் ஐ இன்டு 1 பிளஸ் ஐயின் முழுவதின் எண்ணாம் அடுக்கு -1 டிவைடட் பை ஐ என்பது ஒரு சமன்பாடாக இருக்கு. அதோட சேர்த்து 1 பிளஸ் ஐ என்ற அடுத்த சமன்பாடாக இருக்கு. ஸோ இந்த முதலாவது பிராக்கெட் விதின் பிராக்கெட்டை விடைக்கிறதை நாங்கள் சுருக்குவதன் மூலமாகவும் அதே போல 1 பிளஸ் ஐ அதை அந்த சுருக்கப்பட்ட விடையை பெருக்குவதற்காகவும் அந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதான பிள்ளைகள்? கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏக்கு பதிலாக நாங்கள் 1000 இன்டு விதின் பிராக்கெட் நாங்கள் டபுள் பிராக்கெட் போட வேண்டியிருக்கு 1 பிளஸ் ஐக்கு பதிலாக 10 வீதம் பாகம், ஆகவே 0.10 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அது இந்த எண்ணாம் அடுக்கு வந்து 5ஆம் அடுக்கு -1 divided by 0.1 சரியானே? அப்ப நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 6105
சாரி 6.105 சொல்லி வரும். அதை நீங்க 1000ஆல பெருக்கினீங்கன்னா 6105.1 வரும். இன்று 1.1 பெருக்கினீங்கன்னு சொன்னா 6715.61 என்ற விடை நமக்கு வரும். சரி, அப்படியே இப்போ சமன்பாட்டை பிரதியிடும் பொழுதும் முதலாவது பிராக்கெட்டுக்கு இருக்கிறத ஈக்குவேஷன் தான் நீங்க செய்து பிடிக்கணும். அதுக்கு பிறகு அந்த விடைய 1+i பெருக்க வேணும். பிறகு நீங்க ஏஆலையும் பெருக்கீங்கன்னா அந்த விட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, அப்படியே ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் பார்ப்போம் பணத்தினுடைய எதிர்கால பெறுமதியை பற்றி பார்த்துருந்தாங்க. பணத்தினுடைய எதிர்கால பெறுமதியில மூலதனம் பிளஸ் வட்டி ரெண்டும் உள்ளடக்கியதான் பணத்தின் எதிர்கால பெறுமதியாக காணப்படுகிறது. ஸோ பணத்தின் எதிர்கால பெறுமதியை தனியான காசு பாய்ச்சலின் எதிர்கால பெறுமதி, அதாவது ஒரு சிங்கிள் சாதாரண ஒரு காசு பாய்ச்சல், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு ஒரு முறை மாத்திரம் வைப்பிலிடப்படும் பணத்தை வைத்துக்கொண்டு அதன் எதிர்கால பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதாவது தனியான காசு பாய்ச்சலின் எதிர்கால பெறுமதி, அதுக்கான வாய்ப்பாடு பீட்டவழி ஈக்குவல் டு பிவி 1+i எண்ணாம் மடங்கு இந்த சமன்பாட்டில் பிரதியீடு செய்வதன் மூலமாக தனியான காசு பாய்ச்சலின் எதிர்கால பெறுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துருந்து நாங்கள் ஒரு ஒரு முதலீட்டாளம் ஒரு வருடத்துல 2 முறை அல்லது அதுக்கு மேற்பட்ட முறைகளில் வட்டி வருமானங்களை பெறுகின்ற வேளையில இந்த எவ்வாறு விடைய எதிர்கால பெறுமதியை கணிப்பீட்டு செய்வது என்று சம்பந்தமாக பார்த்திருக்கோம். அதுக்கான வாய்ப்பாடாக பிவி எஃப்இ சாம பிவி இன்டு 1+i எம்மால பிரித்து n×m அடுக்கால n×m அடுக்கால நாங்கள் சுருக்குகின்ற வேளையில எங்களுக்கு விட இங்கு எம் எத்தனை முறை வட்டி வருஷத்துக்கு செலுத்தப்படுகின்ற அடிப்படையில் நாங்கள் அந்த விலையை பெற்றுக்கொண்டோம். அதே போல ஒரு ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி என்பது, ஆண்டுப்படிகள் என்பது 2 விடயத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒன்று சாதாரண ஆண்டுப்படி, மற்றது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி. ஸோ ஆண்டுப்படி ஒரு குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட அலைவென்ற அடிப்படையில செலுத்தப்படுகின்ற அல்லது பெறட்டு கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையான கொடுப்பனவு தொடரத்தான் நாங்க ஒரு ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி என்று சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு ஆண்டுப்படியின் தனித்தன்மை என்னவென்றால், ஒரே தொகை காசு பாய்ச்சலானது இந்த காலப்பகுதியில பெற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஆரம்பத்துல ஒவ்வொரு வருஷ அல்லது ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலேயோ அல்லது ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலேயோ பெற்றுக்கொள்ளப்படும், அல்லது ஒவ்வொரு இறுதியில பெற்றுக்கொள்ளப்படும், நடுப்பகுதியில பெற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதுல செலுத்தப்படும். ஸோ ஏதோ ஒரு கால பகுதியில இந்த ஒரு 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 முறைமையில அது கேஷின்களோ அல்லது அதுக்குள்ள இடம்பெறும். ஸோ இதை கணிப்பிடுவதுதான் ஒரு ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி. இது 2 வகையாக கணிப்பிடப்படுவது. ஒன்று சாதாரண ஆண்டுப்படி, மற்றது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி. சாதாரண ஆண்டுப்படி என்றது ஒரு நிலையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் சமனான கொடுப்பனவு தொடர் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் தொடர் என்பதோ சாதாரண ஆண்டுப்படி என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண ஆண்டுப்படிகளுக்கான உதாரணமாக பொதுவாக மாத இறுதியில செலுத்தப்படுகின்ற கடன் தவணை பணத்தை அல்லது தொடரும் முதலீட்டு வாய்ப்புகளை போன்றவற்றை நாங்கள் ஒரு சாதாரண ஆண்டுப்படியாக நாங்கள் உதாரணம் கூறலாம். ஸோ அதுக்கான சமன்பாடாக a×1+i எண்ணாம் மடங்கு -1/i இந்த சமன்பாட்டில் அதாவது i என்பது வட்டி வீதம், n என்பது வருடங்களின் எண்ணிக்கை, a என்பது அணுநூற்றி, இதன் சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் எதிர்கால முதலீட்டு பெறுமதியை நாங்கள் கணிப்பிட வேண்டியதாக இருக்கு. அடுத்தது இறுதியா பார்த்தோம் ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி. இது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி ஒரு சமனான கொடுப்பனவு தொடர்பாகும். இது ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு காலத்தின் ஆரம்பத்திலும் கொடுப்பனவானது மேற்கொள்ளப்படுகிறது அல்லது பெறப்படுகிறது. பின்வரும் சமன்பாட்டினை பிரதியீடு செய்வதன் மூலமாக அந்த செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியும் சரியா ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதியை நாங்கள் கணிப்பிடக்கூடியதாக இருக்கு. இதுதான் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஈக்குவேஷன். இது சிம்பிளா நாங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். a×1+i எண்ணாம் மடங்கு -1/i சரியா, அதாவது ஒரு முதல் ஈக்குவேஷன் ஆகுது.
இன்டு 1+1 ரெண்டையும் நீங்க சுருக்கும்போது உங்களுக்கு விட கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் நிகழ்கால பெறுமதி. சரியா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி. இப்ப எதிர்காலத்துல எங்களுக்கு ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்கணும். உதாரணமாக ஒரு ப்ரொஜெக்டா வந்து நாங்கள் செய்யறோம்னு ஒரு ப்ரொஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதுல ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ ரிட்டர்ன், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், சிக்ஸ்த் இயர் ஒவ்வொரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல கிடைக்கிற வேல்யூவை ப்ரெசன்ட் வேல்யூவோட வந்து நாங்கள் கம்பேர் பண்ணணும். ப்ரெசன்ட் வேல்யூக்கு மாற்றணும். சரியா? ஏனெண்டா பிள்ளைகள் இப்போ ஃபியூச்சர்ல எங்களுக்கு இப்போ இன்றைக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் காசை போட்டுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு அந்த 1 லட்சம் வந்து 1,20,000 எங்களுக்கு வருமானம் கிடைக்குமாக இருந்தால் 1 லட்சம் அது 20,000 தான் எங்களுக்கு வருமானமாக 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்குமாக இருந்தால் 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கின்ற அந்த 20,000 இன்றைய பெறுமதி எவ்வளவு என்று தெரிஞ்சால்தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா என்ற டிசிஷனை எடுக்கலாம். ஏன்னா பிள்ளை உங்களுக்கு தெரிய படிச்சிருப்பீங்க இந்த என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதிக்கும் காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் என்பிவி. ஸோ என்பிவி வந்து 0 விட கூடுதலாக இருந்தால்தான் அந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லுவோம். அதாவது காசு உட்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியானது காசு வெளிப்பாய்ச்சலின் இச்சைய பெறுமதியை விட உயர்வாக காணப்பட்டால் அந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்யூடான ப்ராஜெக்ட், அதாவது பணத்தின் பெறுமதி எதிர்காலத்தில் கிடைக்கிற பணத்தின் பெறுமதி இன்றைக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணின்ற பணத்தின் பெறுமதியை விட எதிர்காலத்தில் கிடைக்கின்ற பணத்தின் இன்றைய பெறுமதி வந்து உயர்வாக காணப்படுகிறது. நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப நிகழ்கால பெறுமதி என்பது என்னன்னா எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் ஒரு காசு ஓட்டத்தின் பெறுமதியை இன்றைய பெறுமதியில் கணிப்பிடுவதாகும். சரியா? நிகழ்கால பெறுமதி என்பது எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் ஒரு காசு ஓட்டத்தின் பெறுமதி வந்து இன்றைய பெறுமதியில் கணிப்பிடுவதாகும். இது முதலீட்டாளர்களுக்கான ஓர் முக்கியமான கருத்தாக்கம் ஆகும். சரியா? கட்டாம இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பணத்தினுடைய இன்றைய பெறுமதியை வந்து கவனத்தில் எடுப்பார்கள். சரியா? எதிர்காலத்தில் இருக்க இந்த இன்றைய பெறுமதியை கவனத்தில் எடுப்பார்கள். நிகழ்கால பெறுமதி என்பது எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் ஒரு காசு ஓட்டத்தின் பெறுமதியை இன்றைய பெறுமதியில் கணிப்பிடுவதாகும். இது முதலீட்டாளர்களுக்கான ஓர் முக்கிய கருத்தாக்கம் ஆகும். விடயங்களில் முதலீடு செய்யும் போது இன்று நீங்கள் செலுத்தும் பணத்தொகையானது எதிர்காலத்தில் நீங்கள் பெற வேண்டிய கொடுப்பனவுகளது ஓட்டத்தின் நிகழ்வுகால பெறுமதிக்கு சமமாக அல்லது குறைவாக இருத்தல் வேண்டும். சரியாவில்லை? அதாவது பிணையங்களை முதலீடு செய்யும் போது இன்று நீங்கள் செலுத்துகின்ற பணத்தொகையானது எதிர்காலத்தில் நீங்கள் பெற வேண்டிய கொடுப்பனவுகளது ஓட்டத்தின் நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக இருக்க வேண்டும் அல்லது குறைவாக இருக்க வேண்டும். முதலீட்டாளர்களினால் மேற்கொள்ளப்படும் நிகழ்கால பெறுமதியின் தவறான மதிப்பீடானது அநேகமான சமயங்களில் வந்து சீரழிவை ஏற்படுத்தும். நிகழ்கால பெறுமதியினை கணிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் வட்டி வீதமானது கழிவு வீதம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நிகழ்கால பெறுமதியானது கழிவிறக்கம் செய்யப்பட்ட பெறுமதி என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப கழிவு காரணியின் அடிப்படையில் வச்சுதான் இந்த நிகழ்கால பெறுமதியை வந்து கணிக்கிறது. சரியா? அப்ப வந்து நாம செலுத்தும் பணத்தொகை வந்து எதிர்காலத்தில நாங்கள் பெறப்பட வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு அது சமனாக இருக்க வேண்டும் அல்லது அதை விட குறைவாக இருக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கிற காசு சரி, அதாவது காசு கொடுக்கிறோம் என்றால் காசு வெளிப்பாய்ச்சலின் இத்தைய பெறுமதி காசு உட்பாய்ச்சலின் இத்தைய பெறுமதியை விட குறைவாக இருக்கணும். வெளிப்பாய்ச்சலின் இத்தைய பெறுமதி மறுதலையா சொல்றேன்னா காசு உட்பாய்ச்சலின் இத்தைய பெறுமதி காசு வெளிப்பாய்ச்சலின் இத்தைய பெறுமதியை விட உயர்வாக இருந்தால்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிணையம் வந்து எங்களுக்கு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நிகழ்கால பெறுமதி என்பது எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் ஒரு காசு ஓட்டத்தில் பெறுமதியில் இன்றைய பெறுமதியில் முதலீட்டாளர்களுக்கான ஒரு முக்கியமான கருத்தாக்கமாக காணப்படுகிறது.
பிணையங்களில் முதலீடு செய்யும் போது இன்று நீங்கள் செலுத்தும் பணத்தொகையானது எதிர்காலத்தில் நீங்கள் பெற வேண்டிய கொடுப்பனவுகளது ஓட்டத்தின் நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக அல்லது குறைவாக இருக்கிற நமக்கு கொடுக்குற காசு நாம் கொடுக்குற காசின் இன்றைய பெறுமதிக்கு சமனாக இருக்கணும் அல்லது எங்களுக்கு கிடைக்கிறது குறைவானதாக இருக்கணும். நாங்கள் செலுத்துகிற காசின் இன்றைய பெறுமதி எங்களுக்கு கிடைக்கிற காசின் எதிர்காலத்தில் கிடைக்கிற காசின் இன்றைய பெறுமதியை விட குறைவாக இருக்கணும் அல்லது நாங்கள் கொடுக்குற அந்த காசின் பெறுமதியை விட எங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிற காசின் இன்றைய பெறுமதி கூடுதலாக இருக்க வேண்டும். சரிதானே? அப்போ நிகழ்கால பெறுமதியானது கழிவிறக்கம், அதாவது கழிவு செய்யப்பட்ட பெறுமதி என்று நாங்கள் சொல்றோம். அப்ப தனியான காசுப்பாட்டில நிகழ்கால பெறுமதி என்பது எதிர்காலத்தில் ஓர் குறிப்பிட்ட தினத்தில் செலுத்த வேண்டிய ஓர் தனியான காசுப்பாற்றலில் நிகழ்கால பெறுமதியினை பின்வரும் சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் கணக்கிடலாம். சரியா? பிவி சமன் எஃப்பி, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ 1 + r எண்ணாம் அடுக்கால பிரிப்பதன் மூலமாக, அல்லது இன்னொரு சமன்பாடு இருக்கு, பிவி சமன் ஃபியூச்சர் வேல்யூ இன்டு ஒண்டிங்கில் 1 + i எண்ணாம் அடுக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த 1 + i எண்ணாம் அடுக்கு என்பது அந்த கழிவிடல் காரணி. சரியா? 1 + i எண்ணாம் அடுக்கு என்பதுதான் இந்த கழிவிடல் காரணியாக இருக்கு. ஸோ உன்னிப்பாக நாங்கள் கவனிப்பது என்றால், எதிர்கால பெறுமதியை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சமன்பாட்டிலே இருந்து இந்த சமன்பாடு பெறப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே எதிர்கால பெறுமதிக்கு பயன்படுத்தின சமன்பாடு சிம்பிளா பாத்தீங்கன்னா பிவி சமன் 1 + i எண்ணாம் அடுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், இங்க பிவி மாத்திரன்னு சொல்லி சொன்னா பிவி சமன் எஃப்இங்கள் 1 + i எண்ணாம் அடுக்கு என்று சொல்லி மாத்தி போகணும், அல்லது நலவில் படுத்துறோம் சமன்பாடு. சரியானே? அதே அப்ப எதிர்கால பெறுமதி இந்த சமன்பாட்டில் இருந்துதான் இந்த நிகழ்கால பெறுமதி சமன்பாடு உருவாகி இருக்கு. இந்த கணக்கை பாருங்க. கழிவு காரணியானது 5% எனில், அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த முதலீட்டின் கிரயம் என்று, அதாவது முதலீட்டு கிரயம் என்று சொல்லப்படுறது என்னென்னா, கழிவு காரணி கழிவு வீதத்தை எப்படி கால்குலேட் பண்றோம்னா, நாங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசு வச்சிருக்கோம், அந்த காசை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம சொல்லுவோம் எங்கள்கிட்ட காசு இருக்கு ஃபிக்ஸ்டில் போடவும், ஆனால் நான் போடாமல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ அல்லது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நான் ஃபிக்ஸ்டிலேருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் எனக்கு இல்லாமல் போகும். ஸோ நான் ஒரு இன்கம்மை பெறுவதற்காக இழக்கின்ற அடுத்த இங்கத்தை தான் நாங்கள் முதலீட்டின் கிரயம் என்று சொல்கிறோம். அதைத்தான் கழிவு காரணின்னு சொல்லுவோம். கழிவு காரணியானது 5% என்றால் 5 வருடங்களின் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற 10,000 நிகழ்கால பெறுமதியை கணிப்பிடும். ஸோ எஃப்இங்கள் 1 + i எண்ணாம் அடுக்குன்னு போட்டு பார்க்கலாம், அல்லது எஃப்இ இன்டு ஒண்டிங்கள் 1 + i எண்ணாம் அடுக்குன்னு சொல்லியும் பிரச்சனை வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ 5 வருஷங்களுக்கு பிறகு கிடைக்கிற அந்த 10,000 டிவைடட் பை 1 + i எண்ணாம் அடுக்கு, 5% ரிட்டர்ன் என்று சொன்னால் 0.05 எண்ணாம் அடுக்கு. ஸோ இது நாங்கள் பிரிச்சமாக இருந்தால், பிரிச்ச வழியோ 1 சக i எண்ணாம் அடுக்கால பிரிச்சமாக இருந்தால் என்ன விட வருது, 7,835 விட வருது. அப்போ 5 நாங்கள் என்ன செய்யலாம், தசமதானத்தை மாற்றணும்னா 0.05 சதமானத்தை மாற்றணும்னா 10,000 1.27 6 நாங்கள் பிரித்தமாக இருந்தால் 7,835 ரூபாய். 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற 10,000 இன்றைய பெறுமதி 7,835 ரூபாய் காணப்படும். சரிதானே? அப்ப அதே சமன்பாட்டில் நாங்கள் மற்ற சமன்பாட்டில் எஃப்இ சமன் ஒண்டிங்கள் 1 + i எண்ணாம் அடுக்குல நாங்கள் வழி 10,000 இன்டு ஒண்டிங்கள் 1.0.05 முழுவதும் 5ஆம் அடுக்கு போட்டாலும் 7,835 ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கணக்கை பாருங்க. கழிவு காரணி 10% காணப்படுமாயின் 10 வருடங்களின் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படும் 1,00,000 நிகழ்கால பெறுமதி யாது? சரியா? அப்ப அது என்ன வாய்ப்பாடு, என்ன ஃபியூச்சர் வேல்யூ இன்டு ஒண்டிங்கில் 1 + i எண்ணாம் அடுக்கு. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ எங்களுக்கு தெரியும் 1,00,000,
கழிவு காரணியும் தெரியும் உங்களுக்கு 10 வீதம். ஸோ 1 கீழ் 1 பிளஸ் ஐன்னு என்ன இருக்கிறாங்க 7.3. ஸோ 1,07,386 பேருக்கு வந்தால் 38,600. அடுத்தது ஓர் சாதாரண ஆண்டுப்படி நிகழ்கால பெறுமதி. ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் நிகழ்கால பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி அனுமதி. ஒரு சாதாரண ஆண்டுப்படி நிகழ்கால பெறுமதியினை கணக்கிடுவதற்கு பின்வரும் சமன்பாட்டினை நாங்கள் பயன்படுத்த முடியும். சரியா? அதாவது பிரசன்ட் ஒரு சாதாரண ஆண்டுப்படி என்ற ஒவ்வொரு சரியா ஒரு சாதாரண ஒரு ஒரு கால இடைவெளியில் ஒரு தவணை அடிப்படையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வர அல்லது முதலீடு செய்து கொண்டு வர. ஸோ ஒரு சாதாரண ஆண்டுப்படி நிகழ்கால பெறுவதை கணக்கிடுவதற்கு கீழ்வரும் சமன்பாட்டினை நாங்கள் பயன்படுத்த முடியும். சரியா? A into 1 minus within bracket 1 plus I in என்ன இருக்கு within bracket close divided by I. சரியா? ஃபர்ஸ்டா நீங்க 1 plus I in என்ன இருக்கு தான் நீங்க செய்ய வேண்டும். ஸோ இந்த உதாரண கணக்கை பாருங்க. ஒரு முதலீட்டாளன் ரூபாய் 10,000க்கு ஒரு சாதாரண ஆண்டுப்படியினை 10% வட்டிக்கு 5 வருடங்களுக்கு முதலீடு செய்வதற்கு நினைக்கிறார். சரி, அவர் முதலீட்டாளன் 10,000 ரூபாய்க்கு ஓர் சாதாரண ஆண்டுப்படியினை 10% வட்டிக்கு 5 வருடங்களுக்கு முதலீடு செய்வதற்கு முனைகிறார். இதன் நிகழ்கால பெறுமதி என்ன என்பதுதான் கேள்வி. அப்ப இந்த பாத்தீங்கன்னா ஏ அனுமதி வந்த எவ்வளவு 10,000 1 மைனஸ் 1 1 பிளஸ் ஐக்கு பதிலாக 10%, 0.1. ஸோ 1.1 5ஆம் மடங்கு 5 வருடங்களுக்கு தான் முதலீடு செய்து முனைகிறார். ஸோ 10,000 ரூபாயை சாதாரண ஆண்டுப்படியாக ஒவ்வொரு வருஷமும் போடுறதுக்கு நினைக்கிறேன். சரிதானே? ஸோ அப்போ 5 வருஷத்துக்கு அவர் போட்டாராக இருந்தால் அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருப்பார்? 50,000 ரூபா போட்டிருப்பார். ஸோ இந்த சமன்பாட்டில் அதாவது 1 மைனஸ் A into 1 minus 1 plus I in என்ன மடங்கு இந்த சமன்பாட்டை பிரதியீடு செய்த மாதிரி அவர் வருஷா வருஷம் 10,000 ரூபா போட்டு வந்தது 5 வருஷம் முடிய 50,000 ரூபாயிற்கு போடப்பட்டிருக்கும். ஸோ 50,000 இன்றைய பெறுமதி 37,910. சரி, 37,910 ரூபாய். ஸோ 50,000 இன்றைய பெறுமதி 37,910 காணப்படுகிறது. சரிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் சரியா? நாளைக்கு இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு பிறகு இந்த minus bracket 1 divided by bracket 1 plus I 0.15 முழுவதின் I bracket முதலாவது அடைய வேண்டியது 1 அரண bracket 1 plus
0.15 இந்த 5ஆம் அடுக்கு. இப்போ படியாக பார்க்குறாங்க எப்படின்னா 1 கரண 1.15 இந்த 5ஆம் அடுக்கு. bracket 1 minus bracket 1 divided by 1 plus 0.15 bracket முழுவதிந்த 5ஆம் அடுக்கு bracket 100 பெருக்கணும்னு சொன்னால் 3,35,200 வரும். இந்த சமன்பாட்டை நீங்கள் பிரதியீடு செய்வதாக இருந்தார். சரி, ஒரு முதலீட்டாளர் ஒரு சாதாரண ஆண்டுப்படியின ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு 5 வருட காலப்பகுதிக்கு 15% வட்டிக்கு முதலீடு செய்வாங்க. அதில் இன்றைய பெறுமதி வந்து 3,35,200 ரூபாய். இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆகுது. நீங்கள் சமன்பாட்டில் செய்யக்குள்ள ஃபர்ஸ்டா இந்த ஒன்றின்கீழ் 1+i எண்ணாம் அடுக்கு அதை தீர்த்தெடுக்க பிற்பாடு நீங்கள் அந்த ஒன்றை கழிப்பீங்க, ஒன்றில் முறை கழிப்பீங்க, பிறகு 100ஆல பிரிப்பீங்க. சரிதானே? இதுவரைக்கும் பார்த்தோம் வந்து ஒரு சாதாரண ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதியை இப்படி கால்குலேட் பண்றது. இப்ப பார்க்க போறோம் வந்து ஒரு செலுத்த வேண்டிய ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதியை இப்படி கால்குலேட் பண்றது. ஒரு சாதாரண ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதி வந்து ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலையும் அது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஸோ அதை பொறுத்து நாங்கள் இந்த வருஷ இறுதியில் அவருக்கு கிடைக்கிற எதிர்கால பெறுமதியை கொண்டு அதில் நிகழ்கால பெறுமதியை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து செலுத்த வேண்டிய ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதி எப்படி நாங்கள் செலுத்த வேண்டிய ஆண்டு படிகின்ற எதிர்கால பெறுமதி காண்போம். அதே சாம்பாடு தான் இங்கேயும் கொஞ்சம் மாற்றமானது. செலுத்த வேண்டிய ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதி வருடத்தின் ஆரம்பத்தில் உள்ள ஒரு காசு பாய்ச்சலில் அல்லது செலுத்த வேண்டிய ஆண்டு படிகின்ற நிகழ்கால பெறுமதியினை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் பயன்படுத்தி கணக்கிட்டுக் கொள்ளலாம். PVA சமன் A into 1 minus 1 plus I எண்ணாம் அடுக்கு divided by I into 1 plus I. அவங்க ஃபர்ஸ்டா செய்ய வேண்டிய சமன்பாடு இந்த முதலாவது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. சின்ன பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்டா செய்யணும். செஞ்சு பிறகு 1 minus கழிச்சு பிறகு ஐயால பிரித்ததுக்கு பிறகு நீங்க ஏஆல பெருக்கி பிறகு 1 plus ஐயாலும் பெருக்கணும். சரிதானே? வருடத்தின் ஆரம்பத்திலே உள்ள ஒரு காசு பாத்திரன்ற அல்லது செலுத்த வேண்டிய ஆண்டு படிக்கும் நிகழ்கால பெறுமதியின பின்வரும் சமன்பாட்டின் மூலமாக பாருங்க. ஒரு புத்தகை தவணை பணமாக ரூபாய் 10,000 10% வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் செலுத்துகின்றார். சரியா? ஒரு முதலீட்டாளர் ஒரு புத்தகை தவணை பணமாக ரூபாய் 10,000 வந்து 10% வட்டி வீதத்தில் வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முதலீட்டாளர் ஒரு புத்தகை தவணை பணமாக 10,000 வந்து 10% வட்டி வீதத்தில் வந்து 5 வருடங்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து செலுத்துகின்றார். இதன் நிகழ்கால பெறுமதி யார்? சரியா? ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு புத்தகை தவணை பணமாக 10,000 10% வட்டி வீதத்திலிருந்து
5 வருடங்களுக்கு இடத்துல ஆரம்பத்தில் செலுத்திவாங்க ஒரு செலுத்துகிற. ஸோ இதெந்த நிகழ்கால பெறுமதி. அப்போ 5 வருஷத்தில் அவர் எவ்வளோ செலுத்தியிருப்பார்? 50,000 செலுத்தியிருப்பார். ஸோ அந்த 50,000 இன்றைய பெறுமதி எவ்வளவு தான் கேள்வி. சரியா? அப்போ இங்கே வந்து வாய்ப்பாடு என்ன? பிவிஏ சமன் ஏ இன்டு 1 மைனஸ் முழுவதும் 1 மைனஸ் bracket within bracket start ஒண்டிங்கிள் 1 plus I என்ன மடக்கு within bracket close divided by I bracket close பண்ணிட்டு 1 plus I. சரிதானே? அப்ப நாங்க எப்படி இந்த சமன்பாட்டை தீர்க்கலாம்? இந்த சமன்பாட்டை இலகுவாக தீர்க்கலாம். அது within bracketக்குள்ள இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் செய்யும். சரியா? within bracket ஒண்டிங்கிள் 1 divided by within bracket 1 சக I எவ்வளவு 0.1 within bracket closed അതിന്റെ എത്രയാം അടുക്ക് 5ആം അടുക്ക്. சரியா? நாங்கள் என்ன செய்யணும்னா 1 மைனஸ் டிவைடட் பை ஒண்டிங்கிள் 1 டிவைடட் within bracket 1 plus 0.1 closed முழுவதிந்த 5ஆம் அடுக்கு within bracket closed divided by 0.1. இவங்கன்னா 3.7 3791 வரும் இன்டு 1000 10,000 minus 1.10 முழுவதும் 5ஆம் அடுக்கு minus சரி அவளே இப்படி பார்க்கணுமா? ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யணும்னா பிரேக்கர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 மைனஸ் விதின் பிரேக்கெட் இன்னொரு பிரேக்கர் ஸ்டார்ட் பண்ணி 1 டிவைடட் சரியா 1 டிவைடட் 1 சக 10 வீதம் ஆகவே 1.1 ஒன்றின் 5ஆம் அடுக்கு விதின் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு பிரேக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணணும் 0.10 அப்படி என்று சொன்ன உங்களுக்கு விட வரும் 3.791. இதை நீங்க 10,000ஆல பெருக்கி பிறகு 1.1ஆல பெருக்கினீங்கன்னா
41,701 வரும். சரி, அப்படியாக கவனிச்சு கொள்ளுங்க. இப்படியான சமன்பாடுகளை சுருக்கிறவரிடம் முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, இப்ப பிவி சமன் a into 1 minus within bracket ஸ்டார்ட் பண்ணி 1 into 1 plus I இன் எண்ணாம் அடுக்கு within bracket க்ளோஸ் பண்ணப்படுது. பிறகு டிவைடட் I இன்வெர்ஸ்ல பிரித்து பிறகு 1 plus I ஆல பெருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த சமன்பாடு நீங்க செய்யக்குள்ள வந்து இங்க பாத்தீங்கன்னா முதலாவது நீங்க பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணணும் 1 மைனஸ் முதலாவது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை ஃபர்ஸ்டா செய்யுங்க. 1 மைனஸ் பிறகு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க 1 அரணை 1.1 இந்த 5ஆம் அடுக்கு. சரி, 1.1 இந்த 5ஆம் அடுக்கால பிரித்து முழுவதையும் 0.1 பிரிக்கிறீங்க. அதாவது 1 மைனஸ் within bracket start 1 divided by 1.1 இந்த 5ஆம் அடுக்கு bracket க்ளோஸ் பண்ணி முழுவதையும் 0.10 பிரிக்கிறீங்க. பிரிக்கிங்கன்னு வார விட 3.791 வரும். ஸோ அந்த 3.791 10,000 பெருக்கி 1.1 பெருக்கி சரியா 41,700 வரும். என்ன கேள்வி இது? ஒரு முதலீட்டாளன் ஒரு குத்தகை தவணை பணமாக 10,000 வந்து 10% வட்டி வீதத்துல 5 வருடங்களுக்கு வருடத்துல ஆரம்பத்துல பெறாராக இருந்தால் இதன் நிகழ்கால பெறும் 5 வருஷத்துக்கு அவர் 50,000 பெறுவார். ஸோ 50,000 பெற்றாராக இருந்தால் இன்றைக்கு அதன் பெறுமதி வந்து இந்த சமன்பாட்டில் நாங்கள் பிரதியீட்டு செய்து பார்த்தோம் என்றால் 41,701 இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே எனவே பணத்தின் பெறுமதியானது தனியான காசு பாய்ச்சலின் கீழ் அல்லது ஓர் ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதியாக அல்லது எதிர்கால பெறுமதியாக கணக்கிட்டுக் கொள்ளலாம். சரியானே? அப்ப சதவீத அட்டவணை அல்லது இந்த கழிவு காரணி அட்டவணையை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு இது சமன்பாட்டுல பிரதிகிற கஷ்டமா இருந்தா இந்த அட்டவணைகளை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்க அதை கணிப்பிட்டு கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதோட வந்து பணத்தின் எதிர்கால பெறுமதி பணத்தின் நிகழ்கால பெறுமதி முடிஞ்சது. கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு சில விடயம் படிப்பிக்காமல் போயிட்டு நினைக்கிறேன் 11வது கிளாஸ்ல. அதை நான் டச் பண்ணி கொண்டு போகலாம். கடந்த வகுப்புல நாங்கள் பார்த்திருந்த விஷயங்கள் பங்குகள் பார்த்துட்டு முடித்த நான் அதே போல உங்களுக்கு பணத்தின் நேர பெறுமதி பணத்தின் நேர பெறுமதியோட தான் நான் கடந்த வகுப்புல விட்டு கொள்ளலாம். ஸோ பணத்தின் நேர பெறுமதி என்பது எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு தெரியும், ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு ஆள் இன்வெஸ்டர்ஸ் வந்து கட்டாயமா வந்து தனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னா தான் இந்திய வேல்யூவோட அதை கம்பேர் பண்ணி பார்க்க. சரியா? ப்ரெசன்ட் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து ப்ரெசன்ட் வேல்யூ விட குறைவாக இருந்தால் அது நல்ல. சரியா? அதாவது பணத்தின் நான் சொல்லுவோம் ப்ரெசன்ட் வேல்யூவோட பணத்தின் வெளிப்பாய்ச்சல் எங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூல கிடைக்க போறது பணத்தின் உட்பாய்ச்சல். ஸோ பணத்தின் உட்பாய்ச்சல் வந்து பணத்தின் வெளிப்பாய்ச்சல் என்ற இட்டிய பெறுமதியை விட பணத்தின் உட்பாய்ச்சல் என்ற இட்டிய பெறுமதி வந்து உயர்வாக காணப்படுமாக இருந்தால் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்படும். ஸோ பணத்தின் நேர பெறுமதியை நாங்கள் சொல்லி பார்க்கல பிள்ளைகள். பிணையங்களை பெறுமதியிடுகின்ற போது எதிர்பார்க்கின்ற எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியானது மதிப்பிடப்படுகின்றது. இங்கு எதிர்பார்க்கும் எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நடைமுறை சந்தை விலை மற்றும் சதவீதத்துடன் வந்து ஒப்பிடப்படுகிறது. கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில அதை வாங்குவதா அல்லது விற்பதா போன்ற வாங்குவதா அல்லது வாங்காமல் விடுவதா என்ற தீர்மானம் சொல்றது. இப்போ ஒரு பிணையத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த பிணையம் எங்களுக்கு 5 வருஷத்தால கிடைக்கிற ரிட்டர்ன், அந்த பிணையம் எங்களுக்கு தார ரிட்டர்ன் இன்றைய பெறுமதி நான் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பணத்தின் இன்றைய பெறுமதியை விட கூடுதலாக இருந்தால்தான் நான் அதுல இன்வெஸ்ட் பண்றதால எனக்கு லாபம். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது புத்திசாலித்தனம். பணத்தின் இன்றைய பெறுமதியை விட எனக்கு எதிர்காலத்துல கிடைக்கிற பணத்தின் இன்றைய பெறுமதியானது
குறைவாக இருக்குமாக இருந்தால் நான் அதுல இன்வெஸ்ட் பண்றதுல பிரயோசனம் இல்லை. ஸோ பிணையங்களை பெறுமதியிடுகின்ற போது எதிர்பார்க்கின்ற எதிர்கால காசுப்பாற்றல்களின் நிகழ்கால பெறுமதியானது மதிப்பிடப்படுகிறது. இங்கு எதிர்பார்க்கும் எதிர்கால காசுப்பாற்றல்களின் நிகழ்கால பெறுமதியானது நடைமுறை சந்தை விலையோட வந்து என்ன செய்வது ஒப்பிடப்படுகிறது. கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த பிணையங்கள் அல்லது முதலீட்டை வாங்குவதா அல்லது இல்லையா என்ற தீர்மானத்தை மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே எதிர்பார்க்கும் எதிர்கால காசுப்பாற்றல்களின் நிகழ்கால பெறுமதியை தீர்மானிக்கும் போது பணத்தின் நேர பெறுமதியானது உயர்ந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சரியா? பணத்தின் நேர மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. என்னத்துக்கு? காசுப்பாற்றல்களின் நிகழ்கால பெறுமதியை அது எதிர்கால பெறுமதியை தீர்மானிக்கின்றது. நிதியியல் முகாமைத்துவ தீர்மானம் மேற்கொள்வதில் இடர்நேர்கை மற்றும் பணத்தின் நேர பெறுமதி என்பன முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை கவனித்துக் கொள்வது முக்கியமானதாகும். நடைமுறை அதாவது நிதியியல் முகாமைத்துவ தீர்மானம் மேற்கொள்வதில் இடர்நேர்கை மற்றும் முகாமைத்துவ கொள்கை இடர்நேர்கை மற்றும் பணத்தின் நேர பெறுமதி என்பன ஒரு முகாமைத்துவ தீர்மானம் எடுத்தல்ல முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நடைமுறை வருமானமானது எதிர்பார்க்கும் எதிர்கால வருமானத்தின் பெறுமதிக்கு சமமானதாக இல்லாத காரணத்தின் விளைவாக பணத்தின் நேர பெறுமதியானது குறைவடைகின்றது. சரியா? அதாவது நடைமுறை வருமானமானது எதிர்பார்க்கின்ற எதிர்கால வருமானத்தின் பெறுமதிக்கு சமனாக இல்லாத காரணம். சரியா? நடைமுறை வருமானம் எதிர்காலத்தில் கிடைக்கிற வருமானத்திற்கு சமனாக இல்லாத காரணத்தின் விளைவாக பணத்தின் நேர பெறுமதியானது வந்து எழுந்துள்ளது. உதாரணமா பார்க்கணும். இன்று பெறப்பட்ட ரூபாய் 1000 பெறுமதியானது அடுத்த வருடத்தில் பெறப்படுகின்ற 1000 ரூபாய்க்கு சமனாகாது. இன்றைக்கு 1000 ரூபாய் பெறுமதி வந்து அடுத்த வருடத்தில் பெறப்படுகிற 1000 ரூபாய்க்கு வந்து சமனாகாது. இவை இரண்டும் நாணய ரீதியில சமனாக காணப்பட்டாலும் இன்று பெறப்பட்ட ரூபாய் 1000 ஆனது எதிர்காலத்தில் கிடைக்கும் 1000 ரூபாயில பார்க்க அதிக பெறுமதியினை கொண்டுள்ளது. சரியா? இப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் காசு வச்சு நான் இப்ப இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அதே 1000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற அந்த 1000 ரூபாயின் இன்றைய பெறுமதியானது சரியா வந்து வீழ்ச்சி அடைந்ததாக காணப்படும். விளங்கிட்டா பிள்ளைகள்? என்னன்னா இன்றைய பெறுமதி அந்த 1000 ரூபாய் விட அதிகமான பெறுமதியை தான் கொண்டு காணப்படும். சரியா? சோ அப்ப என்ன காரணத்தினால பணத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைகிற? பணத்துக்கு டைம், நேரம். சரியா? இன்று பெறப்பட்ட ரூபாய் 1000 பெறுமதியானது அடுத்த வருடத்தில் பெறப்படும் 1000 ரூபாய்க்கு சமனாக இருக்காது. இரண்டு நாணய ரீதியில சமனாகத்தான் இருக்கு. ரெண்டும் 1000 ரூபாய் தாளாத்தான் இருக்கு. ஆனால் இன்று பெறப்பட்ட இந்த 1000 ரூபாய் எதிர்காலத்துல கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் பார்க்க அதிக இன்றைக்கு அந்த 1000 ரூபாய் பெறுமதி கூடவே ஒழிய ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த 1000 ரூபாய் பெறுமதி குறைவாக இருந்துக்க போகுது. எப்படி நீங்க ஈஸியா விளங்கி கொள்ளலாம்னா, நீங்க இன்றைக்கு ஒரு பொருளை ஒரு உடுப்பை வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அதே உடுப்பை அடுத்த வருஷம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டீங்க. அதை விட கூட விலை கொடுத்தா வாங்க போறீங்க. ஸோ என்ன நடந்திருக்கு? இப்ப அந்த 1000 ரூபாயின் பெறுமதியானது என்ன நடந்திருக்கு? வீழ்ச்சி அடைந்துள்ளது. அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை இன்று பெற்றுக்கொள்வதானது அதே தொகை பணத்தை எதிர்காலத்தில் பெறுவதிலும் பார்க்க அதிக லாபமுடையதாக இருக்கிறது. எனவே முதலீட்டாளர்கள் எதிர்கால காசு பாய்ச்சல்களையும் பார்க்க நடைமுறை காசு பாய்ச்சல்களை அதிகம் விரும்புவார்கள். இந்த தெரிவானது பணத்தின் நேர பெறுமதியின் அடிப்படையில் ஆகும். எதிர்கால காசு பாய்ச்சல்களிலும் பார்க்க நடைமுறையில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான முதலீட்டாளர்கள் தெரிவானது பின்வரும் 3 காரணிகளால் இருக்கலாம். ஒன்று பணவீக்கம், நுகர்வு, முதலீடு. சரி, பணவீக்கம் என்றா என்ன? பொருட்கள் சேவைகளின் விலைகள் படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் அதிகரித்து கொண்டு செல்வது பணவீக்கம் என்று சொல்றது. அதாவது இன்ஃபிளேஷன் என்று சொல்றது. சரியா? பொருட்கள் சேவைகளின் பொதுவிலை மட்டமானது படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் வந்து அதிகரித்து கொண்டு செல்றது நாங்கள் என்ன சொல்றது? பணவீக்கம். ஸோ ஏன் இன்றைக்கு இருக்கிற பணத்தின் பெறுமதி நாளைக்கு அதாவது அடுத்த வருஷத்துக்கு இருக்காதுன்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த பணவீக்கம். பணவீக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பொருளாதாரத்தில் உள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளில் பொதுவான விலை மட்டங்களில் காணப்படும்
தொடர்ச்சியான அதிகரிப்பாகும். பணவீக்கத்தின் விளைவாக பணத்தின் மெய்யான பெறுமதியானது வீழ்ச்சி அடைகிறது. பணவீக்கத்தின் காரணத்தினால பணத்தினுடைய மெய்ப்பெறுமதி உண்மையாவே பணத்தினுடைய மெய் வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பேரளவு வருமானத்தில இருந்து பணவீக்க வீதத்தை கழிக்கப்படப்படுவது மெய் வருமானம். சரியா? அதாவது பேரளவு பெறுமதியில இருந்து பணவீக்க வீதத்தை நாங்கள் கழிக்க புறப்படுவது மெய் வருமானம் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைய? பணவீக்கம், அதாவது பணவீக்கத்தின் விளைவாக மெய்ப்பெறுமதியானது வீழ்ச்சியடைவு. பேரளவு வருமானத்திலிருந்து பணவீக்க வீதம் உயர்வாக எங்களோட மெய் வருமானம் என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். சரியா? எனவே பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்களின் தொகையானது என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். நாங்கள் முதல் என்ன சொல்லுவாங்க? 1000 ரூபாய் காசு இருக்குமெண்டா ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தலாம், அல்லது 5000 ரூபாய் காசு இருக்குமெண்டா ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப 5000 காசு இருக்குமெண்டா ஒரு கிழமைக்கு பயன்படுத்துறது கஷ்டமா இருக்கு. என்ன காரணத்தினால? பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. பணத்தின் பெறுமதி என்ன செய்யுது? வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. சோ பணவீக்கம் தான் இந்த பணத்தின் பெறுமதியை வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பணமானது மாற்றமின்றி காணப்பட்டாலும் மெய்யான பெறுமதியின் பெருமான தெய்வானது ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தின் நிகழ்கால பெறுமதியானது அதே தொகை பணத்தின் எதிர்கால பெறுமதியிலும் பார்க்க உயர்வாக பாடப்படுவதனை விளைவிக்கும். சரியா? பணத்தின் பேரளவு பெறுமதியானது மாற்றமின்றி பணத்தின் பேரளவு பெறுமதி மாற்றமின்றி காணப்பட்டாலும் சரிதானே மெய்யான பெறுமதியின் பெருமான தெய்வானது சரியா பெருமான தெய்வானது ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தின் நிகழ்கால பெறுமதியானது அதே தொகை பணத்தின் எதிர்கால பெறுமதியிலும் பார்க்க உயர்வாக காணப்படுவதனை விளைவிக்கும். எதிர்கால வருமானம் மற்றும் கொடுப்பனவுகளை பணவீக்கமானது மோசமாக பாதிக்கும். சரியா? எதிர்கால வருமானம் மற்றும் கொடுப்பனவுகளை பணவீக்கமானது மோசமாக பாதிக்கும். இப்ப உதாரணம் இல்லையே, இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க 1,00,000 ரூபாய், 2 வருஷத்தால உங்களுக்கு 20,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சோ நீங்க ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 1,20,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்க. இது 20% ரிட்டர்ன் கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ பணவீக்கம் 15% அதிகரிக்குமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும்? 20% உங்களுக்கு 15% இன்ஃப்ளேஷன் ரேட்டை கழிச்சா உங்களுக்கு வர ரியல் இன்கம் 5% தான். ஸோ இது மற்றும் கொடுப்பனவுகளை பணவீக்கம் மோசமாகத்தான் பாதிக்கும். சரி, நான் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் கிடைக்குமாண்டா, நான் இன்றைக்கு ஒரு சொல்லுவோம், நீங்க ஒரு எஃப்டில கொண்டே 1 மில்லியன் கேஷ் 10 லட்சம் காசை போடுறீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு அந்த 1 மில்லியனாக எவே இருக்க போகுது இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து. அதை விட இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லுவோம் 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுறீங்கன்னு பணவீக்கம் 10% 15% போய்க்கன்னு சொன்னா அந்த 1 மில்லியன் பெறுமதியே இருக்காது. சரியா? சோ எதிர்கால வருமானம் மற்றும் கொடுப்பனவுகளை இந்த பணவீக்கம் என்ன செய்யுது? மோசமாக பாதிக்கிறது. அப்ப இதுல ரிஸ்கும் காணப்படுகிறது. சரியா? பண சுருக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு பொருளாதாரத்தில் உள்ள பொருட்கள் மற்றும் சேவை பொதுவான விலை மட்டங்களில் காணப்படுகின்ற தொடர்ச்சியான எப்படி பண வீக்கம் பொருட்கள் சேவைகள் இந்த விலைகள்ல தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லுதோ, ஆனா இங்க பண சுருக்கம் என்பது பொருட்கள் சேவைகளுடைய பொது விலை மட்டங்களில் தொடர்ச்சியாக வீழ்ச்சி போக்கை காட்டுவதாக இருக்கும். அது பண வீக்கத்தை நேர்மாறான ஒரு விடயமாக இந்த காணப்படுகிறது. அடுத்தது நுகர்வு. முதலாவது என்ன பார்த்து இப்ப, அதாவது பணத்தின் நேர பெறுமதியில தாக்கம் செலுத்துகிற காரணிகள் உண்டு இந்த பணவீக்கம். மற்றது முதலீட்டாளர் இந்த பணத்தின் நேர பெறுமதியில, அதாவது நேரத்தின் பெறுமதியில தெரிவை மேற்கொள்றதுக்கான 3 காரணிகள் கொண்டு பணவீக்கம். அடுத்தது நுகர்வு.
தனிநபர்கள் மற்றும் கம்பெனிகள் எதிர்கால நுகர்விலும் பார்க்க நடைமுறை நுகர்வினை விரும்புகிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், போன வருஷம் நீங்க வாங்கின பொருளின் விலையையும் இப்ப பெட்ரோல், ஆங்கர், இந்த பால் மாவைகளை போன வருஷம் நாங்க வாங்கின பிரைஸுக்கும் இப்ப வாங்குற பிரைஸுக்கும் சேம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் தனிநபர்கள் மற்றும் கம்பெனிகள் எதிர்காலத்துல நாங்க வாங்கணும்ன்றதை விட தற்போது வாங்கி விடுறது நல்ல மண்டு விரும்புறாங்க. தனிநபர்கள் என்ற ரீதியில் கையில் உள்ள பணத்தை கொண்டு ஒரு நல்ல வேலை உணவு அல்லது பெறுமதியான ஆடைகளை கொள்வன செய்ய இயலுமாயின் நாம் அதனை பிற்போடுவதற்கு தயக்கம் காட்டுவோம். எனவே மக்கள் எதிர்கால வருமானத்திலும் பார்க்க நடைமுறை வருமானத்தில் உயர்ந்த பெறுமதியினை வைப்பார்கள். அடுத்தது முதலீடு. முதலீடு என்பது நிதியியல் முகாமைத்துவம் மற்றும் முதலீட்டு முகாமைத்துவம் என்பவற்றின் படி தற்போது எம்முலமுள்ள பணமானது எதிர்காலத்தில் சாதகமான வருவாயினை பெற்றுக்கொள்வதற்காக முதலீடு செய்யப்படலாம். சரி, அப்ப நிதியியல் முகாமைத்துவம் மற்றும் முதலீட்டு முகாமைத்துவம் என்பவற்றின் படி தற்போது எம்மிடம் இருக்கிற பணமானது எதிர்காலத்தில் சாதகமான வருவாயினை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யலாம்? முதலீடு செய்யப்படலாம். சரியான, இப்ப உங்களுக்கு ஏற்கனவே முதலீடு என்னன்னா படிப்பிட்டு. உதாரணம் பாருங்க, நாங்கள் 1000 ரூபாயினை 5% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் ஒரு வருடத்தின் இறுதியில் நாம் ரூபாய் 1050 பெற்றுக்கொள்ளலாம். சரியா, ஒரு ஆள் 1000 ரூபாயின 5% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வருஷத்தின் இறுதியில அவர் 1050 பெற்றுக்கொள்ளலாம். எனவே காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதிக்கும் எதிர்கால பெறுமதிக்கும் இடையேயான தொடர்பினை வட்டி வீதம் பிரதிபலிக்கின்றது. பணத்தின் நேர பெறுமதியை நாங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தும். ஒன்று நிகழ்கால பெறுமதி, எதிர்கால பெறுமதி. நிகழ்கால பெறுமதியை நாங்கள் என்ன தன்னிச்சையான காசு பாய்ச்சல் ஆண்டுப்படி இதை நாங்கள் பார்த்துட்டோம் இன்னைக்கு. அதுபோல் எதிர்கால பெறுமதியை காசு பாய்ச்சல் ஆண்டுப்படி, தனியான காசு பாய்ச்சல் ஆண்டுப்படி பிரிக்கலாம். அதை நாங்கள் ஃபுல்லா இன்றைக்கு பார்த்துட்டோம். இதுக்கு ஆண்டுப்படிகள் என்பது என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில ஒரு முதலீட்டாளர்களுக்கு செலுத்தப்படும் நிலையான கொடுப்பனவு தொடர்பாகும். மிகவும் பொதுவான கொடுப்பனவு அலைவன் ஆனது வருடாந்தமாகும். அதாவது வருடத்துக்கு ஒரு முறை செலுத்தப்படும் ஒரு கொடுப்பனவு ஆகும். சரி, அப்ப நாங்க பணத்தின் நேர பெறுமதி என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, நேர பெறுமதியை தாக்கம் செலுத்துகிற காரணிகள் என்ன சொல்லிதான் நாங்க பார்த்துக்கோம். சரியானே? அப்ப உண்மையா விடயங்களை பெறுமதியிடுகின்ற போது எதிர்பார்க்கின்ற எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியானது மதிப்பிடப்படுகிறது. சரியா, அப்ப நான் ஒரு பண்ண போறேன்னா எனக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு வேல்யூ கிடைக்க போதுன்னா இன்றைக்கு எனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற பெறுமதி இன்றைய பெறுமதி எவ்வளவுன்றது நான் மதிப்பிட்டுத்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கு எதிர்பார்க்கும் எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியானது நடைமுறை சந்தை விலை மற்றும் சதவீதத்துடன் என்ன செய்யப்படுது, ஒப்பிடப்படுது. ஸோ இதன் அடிப்படையில அந்த பிணையத்தை வாங்குறதா அல்லது வாங்காம விடுறதா என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பணத்தின நேர பெறுமதியை நாங்கள் என்ன செய்யறோம், 2 வகையாக வகைப்படுத்துறோம். ஒன்று என்னென்று நிகழ்கால பெறுமதி, எதிர்கால பெறுமதி. ஸோ நாங்கள் இன்றைக்கு எதிர்கால பெறுமதி என்ன பார்த்தோம். என்ன எதிர்கால பெறுமதி என்று சொல்றது, நாங்கள் ரிவைஸ் பண்றேன். எதிர்கால பெறுமதி என்றது 2 பிரிவுகள் உள்ளடக்கியிருக்கு. ஒன்று மூலதன பிளஸ் உழைத்த வட்டி. உழைத்த வட்டி என்றது ஒரு தொடர் வட்டியாக இருக்கு. சரியா, எதிர்கால பெறுமதியை கணக்கிடுகின்ற பொழுது பொருந்துகின்ற வட்டியானது தொடர் வட்டியாக கணக்கிடப்படுகிறது. இங்கு வட்டியானது மூலதனத்தில் சேர்க்கப்படுகிறது. எனவே சேர்க்கப்பட்ட வட்டியும் அந்த வட்டிக்கு வட்டி விடும். அப்ப இதன் பின்னர் வர வட்டியினையும் உழைக்கும். ஸோ இங்கு உழைத்த வட்டியானது என்ன செய்யப்படுது, மேல் முதலீடு செய்யப்படுகிறது என்று அனுமானிக்கப்படுகிறது. ஸோ அப்ப இந்த எதிர்கால பெறுமதியை நாங்கள் 2 வகைப்படுத்துறோம். ஒன்று என்னென்று தன்னிச்சையான காசு பாய்ச்சல் எதிர்கால பெறுமதி, அடுத்தது ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி.
ஸோ தனியான காசு பாய்ச்சலின் எதிர்கால பெறுமதி என்றால் ஒரு தனியான காசு பாய்ச்சல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு முறை மாத்திரம் வைப்பிலிடப்படுகிற பணத்தை நாங்கள் சொல்லுவோம் தனியான காசு பாய்ச்சல் எதிர்கால பெறுமதி என்று. ஸோ அதுக்கான வாய்ப்பாடு ஃபியூச்சர் வேல்யூ இன்டு ஈக்குவல் டு பிவி இன்டு 1 + I என்னாம இருக்கு. ஸோ இந்த சமன்பாட்டில் பிரதிகிடுகின்ற முறையில் தனியான காசு பாய்ச்சல் இந்த எதிர்கால பெறுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இரண்டு அப்போ உதாரணமாக 1 + I என்பது எதிர்கால பெறுமதி இந்த வட்டி காரணியாகும். 1 + I என்பது எதிர்கால பெறுமதி வட்டி காரணியாகும். ஸோ இதன் மூலம் ஒவ்வொரு காலப்பகுதிக்கு ஒவ்வொரு வட்டி வீதங்களில வந்து நாங்கள் வட்டி காரணியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை இலகுவாக வந்து இந்த அட்டவணை மூலம் சரியான இந்த கழிவு அட்டவணை மூலம் நாங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அட்டவணை வந்து உங்களோட எக்ஸாம் நேரம் சில நேரம் உங்களுக்கு தருவாங்க சரிதானே. அதே போல தனியான காசு பாய்ச்சல்ல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு 2 தரம் 3 தரம் தங்களோட வருமானத்தை பெறுவாங்களாக இருந்தால் அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்றது வந்து இந்த பிவி இன்டு 1 + I எம் என் தர எம் என்ன மடங்கு. ஸோ எம் என்பதற்கு எத்தனை முறை இந்த வட்டி அல்லது இந்த வகுலாவம் செலுத்தப்படுகிறது என்பதை காணப்படும் சரிதானே பிள்ளை. பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் ஒரு ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி சரி. அப்போ ஒரு ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி என்பது ஒரு ஆண்டுப்படிகள் என்பன அடிப்படையில் ஓர் குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடரும் சரி. அப்படின்னா ஒரு ஸ்டேபிளா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வருமானமாக அல்லது கொடுப்பனமாக செலுத்தப்படும் சரியா. அப்போ ஆண்டுப்படியில் என்பது ஒரு அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட நிலையான கால பகுதியில ஒரு குறிப்பிட்ட அலைவன் அடிப்படையில செலுத்தப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் நிலையான கொடுப்பனவு தொடராகும். ஒரு ஆண்டுப்படியின் தனித்தன்மை என்னவென்றால் ஒரே தொகை காசு பாய்ச்சலானது இந்த காலப்பகுதியில பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த காலப்பகுதியில பெற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது வைப்பிலிடப்படும். காசு பாய்ச்சலானது வருடாந்தம் அரையாண்டு அல்லது மாதாந்தமாகவும் இருக்கலாம் சரிதானே. ஸோ இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து ஒரு ஆண்டுப்படிக்கான எதிர்கால பெறுமதி. ஸோ ஒரு சாதாரண ஆண்டுப்படி இந்த எதிர்கால பெறுமதி என்று சொல்றதுக்கு ஒரு நிலையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் சமனான கொடுப்பனவு தொடர் அல்லது பெற்றுக்கொள்ளப்படும் தொடர் ஒரு சாதாரண ஆண்டுப்படி என்று சொல்லப்படும். சாதாரண ஆண்டுகளுக்கான உதாரணமாக பொதுவாக மாத இறுதியில செலுத்தப்படுகின்ற கடன் தவணை பணம் மற்றது தொடரும் முதலீட்டு வாய்ப்புகளை வச்சு நாங்கள் குறிப்பிடலாம். ஸோ அப்போ ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதியை நாங்கள் கால்குலேட் பண்றதுக்கு இந்த FEA சமன் A இன்டு 1 + I என்ன மடக்கு -1 முழுவதை வந்து ஐயால பிரிப்பதன் மூலமாக நாங்கள் அதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் சரியான. உதாரண கணக்குகள் தந்திருந்தனால் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி. செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி பெறுமதி என்பது ஒரு சமனான கொடுப்பனவு தொடர் ஆகும். இங்கு ஒவ்வொரு காலத்தின் ஆரம்பத்தில் கொடுப்பனவானது மேற்கொள்ளப்படுது சரி. ஒவ்வொரு ஏற்கனவே பார்த்து நாங்கள் சாதாரண ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி அல்லது ஒரு ஆண்டுப்படி எதிர்கால பெறுமதி என்றால் இறுதியில செலுத்தப்படுவார்கள். இது வந்து செலுத்த வேண்டிய ஆண்டுப்படியின் எதிர்கால பெறுமதி என்பது என்னன்னா எதிர்கால பெறுமதி என்பது ஒரு சமனான கொடுப்பன தொடராகும். இங்கு ஒவ்வொரு காலத்தின் ஆரம்பத்திலும் வந்து இந்த கொடுப்பனவானது மேற்கொள்ளப்படுகிறது அல்லது பெறப்படுகிறது. பின்வரும் சமன்பாட்டினை பயன்படுத்தி நாங்கள் எதை பயன்படுத்திக்கலாம். என்ன இருக்கிற சமன்பாடு வந்து A இன்டு 1 + I என்ன மடக்கு -1 பிறகு அதை சுருக்கி போட்டு பிறகு 1 + I ஆல நாங்கள் பெருக்கணுமாக இருந்தால் பெருக்கணும் இருந்தால் நாங்கள் அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். அதாவது செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி எதிர்கால பெறுமதி சமன்பாடு கவனமாக இருக்க வேண்டும்னா A இன்டு 1 + I என்ன மடக்கு டிவைடட் பை I. அதாவது நீங்கள் செய்யக்குள்ள இந்த கணக்கு செய்ய வேண்டுமானால் 1 I என்ன மடக்கு -1 டிவைடட் பை I சரியா முழுவதினை அதால பிரித்து பிறகு A ஆளவும் பிறகு 1 + I ஆளவும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும். அடுத்து நாங்கள் நிகழ்கால பெறுமதி என்றால் என்று சொல்லி பார்க்கிறாங்க.
நிகழ்கால பெறுமதி என்பது எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு காசு கோட்டத்தின் பெறுமதியில இன்றைய பெறுமதியில கணிப்பிடுவதை தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து நிகழ்கால பெறுமதின்னு சொல்லி. ஸோ அதுலேயும் வந்து தனியான காசு பாய்ச்சலுக்கான நிகழ்கால பெறுமதி அதுக்கான சமன்பாடை பார்த்துனாங்க. அதே போல ஒரு சாதாரண ஆண்டுப்படியின் நிகழ்கால பெறுமதி பார்த்துனாங்க. அதே போல பெற வேண்டிய செலுத்த வேண்டிய ஆண்டுப்படி நிகழ்கால பெறுமதியை பார்த்துக்கலாம். சரியானே? இன்னைக்கு ஃபுல்லா நாங்கள் முதலீட்டு வங்கி தொழில வந்து முதலீடு என்றால் என்ன, விடயங்கள் என்றால் என்ன, பங்கத வகைகள் என்ன, பணத்தின் நேர பெறுமதி என்ன, எதிர்கால பெறுமதி என்ன, தற்கால பெறுமதி, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி, பிரசன்ட் ஃபியூச்சர் வேல்யூ மணி எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் விடயங்களை வந்து பெறுமதி ஈடுதல் சம்பந்தமாக நெக்ஸ்ட் கிளாஸ் கலந்து ஆலோசிப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.